மனிதர்களுடைய இருதயத்தை, அது எப்பேற்பட்ட கடினமுள்ள இருதயமாக இருந்தாலும், அதை கண்ணீர் சிந்த வைக்கிற அளவுக்கு தசையுள்ள இருதயமாக மாற்ற வல்ல ஒரு வல்லமை அவருடைய வார்த்தையிலே உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அழுகிறதற்கு ஒரு ஆவி உங்களுக்குள்ளாக இறங்கும். அது என்ன ஆவி? அது தேவனுடைய ஆவி. யோசேப்பு என்ற புருஷன் பார்க்கிறோம், தன்னுடைய சகோதரனுக்காக உள்ளம் பொங்கினபடினாலே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அவனை அங்கே இருந்திருந்தான்னா அழுதுருப்பான். அவனை சுற்றி பெரிய அசிஸ்டன்ட் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் அவனை சுற்றி அவனோட உத்தரவுக்காக காத்திருக்கிறது வரிசையாக நிற்கிறாங்க. அவங்களாம் பார்க்கக்கூடாது பிடிக்கும், ரூமில் போய் அழுகிறான் பாருங்க. இந்த குறிப்பிட்ட வசனம் நாம் எப்பொழுது வாசித்தாலும் நம்மையும் அறியாமல் நம்முடைய கடினமான இருதயம் ஒரு நொடியிலே மாறி